நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதியார் சொல்லிட்டு போனாலும் அவரோட வாக்கை காப்பாத்துற விதமா இன்னைக்கும் தமிழகம் கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சாதனைகள் பற்பல. அந்த சாதனைகளை சாத்தியப்படுத்துவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தரமான கல்வி நிறுவனங்கள். அந்த விதத்துல இன்னைக்கு தமிழகத்தின் முன்னணி கல்வி நிறுவனங்களுள் ஒன்றாக திகழ்வது எஸ்ஏ கல்வி குழுமம். எஸ்ஏ பொறியியல் கல்லூரி, எஸ்ஏ பாலிடெக்னிக் கல்லூரி, சுதர்ஷனன் வித்யாசிரம் பள்ளி, அதோட எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு ஒரு பிரம்மாண்டமான கல்வி சாம்ராஜ்யமாக சென்னை திருவேற்காட்டில் 8 ஏக்கர் பரப்பளவில் ஒரு அழகான கேம்பஸாக நிலை கொண்டிருக்கிறது இந்த எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அந்த விதத்தில் இப்போ நாம் இருக்கிற இடம்னு எதுன்னு பார்த்தீங்களன்னா, எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டோட டிஏ அண்ட் அட்மாஸ் மிக்சிங் லேப் ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் லேபாக இருக்குது. அப்படின்றத தாண்டி பயங்கர வைபிங்கான ஒரு இடமாவும் இது இருக்குன்னு சொன்னால் மிக இல்லை. அதே நேரத்தில் இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஏ கல்வி குழுமத்துடைய இயக்குனர் திரு வெங்கடேஷ் ராஜா அவர்களுடன். வணக்கம் சார். வணக்கம். இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். கேம்பஸ் பார்த்தோம், பார்க்கவே ரொம்ப ப்ளீஸிங்கான ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கி வச்சுருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல சார், முதல்ல நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிற கேள்வி, நம்ம கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் கல்வி அப்படின்ற ஒரு இருந்த நிலை மாறி இப்போ அனைவருக்கும் உயர்கல்வி அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். தேசிய அளவிலையும் சரி இதற்கான நிறைய பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. தேசிய சராசரியை நம்ம எப்பயும் பீட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்புகள் இங்கே மாநில அரசு தரப்புல இருந்து எடுக்கப்படுது. இத்தனை முன்னெடுப்புகளுக்கு மத்தியில் உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்தியா தற்போது இருக்கக்கூடிய நிலை என்ன? இதை பற்றி உங்களுடைய பொதுவான பார்வை என்ன? அதே நேரத்தில் களத்தில் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால்களை எஸ்ஏ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி எப்படி அதை கையாளுது? அது ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் முன்னாடிலாம் வந்து படிப்பு என்றாலே 3 வகைப்படும். ஒன்று இன்ஜினியரிங், இல்லை மெடிசன், இல்லைன்னா ஃபெயிலியர் அப்படின்னு தான் முத்திரை இருந்தது. இப்போ அது மாறி இன்ஜினியரிங், மெடிசனோட அலைட் கோர்சஸ், லா, ஆர்ட்ஸ், காமர்ஸ், மியூசிக் எல்லா துறைகளுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். இப்போ இதில் குறிப்பிட்ட சேலஞ்சஸ் என்ன இருக்குன்னா, அவுடேட்டட் சிலபஸ், ஸ்கில் கேப். அதை நியூ ஸ்கில்ஸ் வரும்போது அந்த கேப்பை ஃபில் பண்ண வேண்டிய ஸ்கில் கேப்ஸ். தென் இந்த டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இது 3மே நம்ம அட்ரஸ் பண்ணால் தான் ஃப்யூச்சரிஸ்டிக் எஜுகேஷன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கொடுக்க முடியும். இந்த சேலஞ்சஸ் நாங்கள் இங்கே சக்காஸில் எப்படி ஃபில் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கில் கேப். வி ட்ரெயின் த டீச்சர்ஸ், இன்டர்ன் த டீச்சர்ஸ் ட்ரெயின் த ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு நியூ டெக்னாலஜி தேவை. டெக்னாலஜி உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் எக்யூப் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் குட் வைஃபை பேண்ட்வித், இன்டர்நெட் பேண்ட்வித்லேருந்து டு இன்டராக்டிவ் கிளாஸ் ரூம்ஸ்லேருந்து to the state of the art labs and the full technology. We have invested more in technology, which is equivalent to our investment in the HRs. இது ரெண்டும் பண்ணுறதால அந்த ஸ்கில் கேப் எங்களால் பண்ண முடியும். மோர் தென் தட், இந்த அவுடேட்டட் கரிக்குலம் இதை நாங்கள் எப்படி ஃபில் பண்ணுறோன்னா, நாங்கள் we are running through n number of courses where we teach beyond syllabus. அதாவது சிலபஸில் இல்லாதது நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரோம். அது சொல்லித்தரும் போது தான் நாங்கள் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ண முடியும். சார், இந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி இப்போ ஒரு ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வின்னு வந்துட்டாலே பெரும்பான்மையானவர்கள் நம்ம இப்போ ஏதாவது ஒரு படிப்பு படிக்கிறோம் அப்படின்ற ஒரு காலம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம படிக்கக்கூடிய படிப்பு தரம் வாய்ந்ததாக இருக்கணும், அந்த சிலபஸ் அதெல்லாம் மேம்படுத்தப்பட்டதாக இருக்கணும்ன்ட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த பார் ஹையராக இருக்குது இப்போது. ஸோ அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற விதமாக எஸ்ஏசிஎஸ் என்னென்ன பணிகள் ஆற்றி வரீங்க? நாங்கள் நிறைய வேல்யூ ஆடட் கோர்சஸ் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி பியாண்ட் சிலபஸில் ஒருத்தர் இந்த கோர் சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்கன்னா, அந்த கோர் சப்ஜெக்ட் இல்லாமல் மல்டி டிசிப்ளினரி லேர்னிங், அதுக்கு வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தட். எல்லாருக்குமே எக்ஸல் தெரியும், பட் நம்ம அட்வான்ஸ் எக்ஸல் நம்ம சொல்லித்தரோம். லேட்டஸ்ட் டேட்டா சயின்ஸ்லேருந்து பைத்தான் வரைக்கும் டெக்னாலஜி வைஸ் என்னென்ன வேணுமோ நம்ம எக்யூப்டாக சொல்லித்தரோம். இது எல்லாமே வேல்யூ ஆடட் கோர்சஸில் வருது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பிகாம் முடிச்சுட்டு போனால் அவங்களுக்கு ஜிஎஸ்டி பற்றி படிச்சிருப்பாங்க. அது எப்படி
இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னு தெரியாது. ஸோ நாங்கள் வந்து ஜிஎஸ்டி ஃபைலிங்கும் தனியாக ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணு, அதுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும். சர்டிஃபைட் கோர்ஸ் மாரியே பண்ணுறோம் அது. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே. டு கிரியேட் தே ஹேவ் டு பி யூனிக். இது வந்து அவங்களோட யூனிக்னஸை வந்து வெளில கொண்டு வரும். சரி, இப்போ பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்த ஒரு நிலைமை இருந்தது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸஸ்க்கு பெருசாக ஃபோக்கஸ் கொடுக்காத ஒரு காலமும் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸஸ் கெய்னிங் அ மொமெண்டம். இப்போ பலதரப்பட்ட பேக்ரவுண்டில் இருந்தும் இங்கே குழும்புறாங்க. அவங்களுக்கான ஒரு சம வாய்ப்புகள் அப்படின்றத தாண்டி எதிர்காலத்திற்கான வாய்ப்புகள் குறித்த ஒரு கைடன்ஸும் நமக்கு தேவைப்படுது. அது அவங்கவுங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி அதை அவங்க வந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை இங்கே எஸ்இசிஎஸ்ல எந்த அளவுக்கு அந்த கைடன்ஸும் அந்த சப்போர்ட்டும் கிடைக்குது? இந்த கைடன்ஸ் வி ஹேவ் இண்டிவிஜுவல், அதாவது இண்டிவிஜுவல் கவுன்சிலர்ஸ் நம்ம வச்சுருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட் கைடன்ஸ் கொடுக்குறதுக்கு. இப்போ எந்த துறை எடுக்கிறாங்களோ அதில் என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறோம், அதில் நம்ம எப்படி நம்ம வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் டேலண்ட்டை வளர்த்துக்கிறோம், அதில் தான் நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது. இதுக்கு நாங்கள் வந்து தனியாக கவுன்சிலிங் கொடுக்குறோம். வர பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து என்ன துறை எடுக்கலாம், என்ன படித்தா என்ன ஆகலாம், என்ன ஃபீல்டில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ற எல்லா இதுவுமே வந்து நாங்கள் இண்டிவிஜுவல் கவுன்சிலர்ஸ் வச்சு நாங்கள் அவேர்னஸ் தரோம். இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அவங்க எப்போவுமே வந்து கேட்குறது பேசிக் டிகிரி லெவல் கோர்சஸ். டிகிரி லெவல் கோர்சஸ் இருக்கிறது நம்ம எல்லாமே அட்ரஸ் பண்ணி எல்லா கோர்சஸுமே படிச்சிருக்கோம். அது இல்லாமல் ஃப்யூச்சரிஸ்டிக்காக என்ன கோர்சஸ் வருது பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் டேட்டா சயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக் கோர்சஸ் விச் ஆர் அலைன்ட் வித் த எக்ஸிஸ்டிங் கோர் கோர்சஸ். நீங்கள் ஃபியூச்சரிஸ்டிக் கோர்சஸ்னு சொல்கிறப்ப தான் தோணுது, ஐ ஜஸ்ட் வாக்ட் அக்ராஸ் த கேம்பஸ். இங்கே இருக்கக்கூடிய லேப்ஸாக இருக்கட்டும், இங்கே அதே மாதிரி விஸ்காம் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடியோவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ டெக்னிக்கலி வெரி சவுண்டாகவும் இருக்குது. ஸோ டெக்னாலஜியை நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கோர்சஸை வந்து பயிற்றுவிப்பதில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? நம்ம வந்து இங்கே எல்லா கிளாஸ் ரூமுக்குமே வந்து ஸ்மார்ட் இன்ட்ராக்டிவ் போர்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். முதற்கட்டமாக வந்து 15 கிளாஸ் ரூம்ஸ்க்கு நம்ம வந்து இந்த வருஷம் பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் அதை வந்து படிப்படியாக நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வந்து லைவ் ஆடியோ இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி எல்லாருக்கும் நடந்தது. இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்னால் நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ இன்டராக்டிவ் போர்ட்ஸ் இருந்ததுன்னா, இப்போ கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி இந்த நாள் முதல்வன் ஸ்கீமோ இல்லை வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட்ஸோ யார் வேணாலும் நம்ம கேம்பஸ்க்கு வராமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணலாம். இந்த ஃபெசிலிட்டி நம்ம வந்து எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ இருக்கக்கூடிய பசங்க பயங்கர தெளிவாக வராங்க. உள்ள நுழையும் போதே வருங்காலத்தில் ஒரு தொழில் முனைவோராக மாறணும் அப்படின்றாங்க, ஆண்டர்பிரினர்ஷிப்பை கையில் எடுக்கணுன்றாங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ப்ளூம் ஆகிக்கிட்டே இருக்குது. அதிலலாம் தே வாண்ட் டு டேக் பார்ட் ஆஃப் இட். அந்த மாதிரி எண்ணத்தோடு வரக்கூடிய மாணவர்களுக்கு இங்கே எஸ்ஏசிஎஸ்ல எந்த மாதிரியான சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுது? இங்கே வந்து என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல்லுன்னு ஒன்று வச்சுருக்கோம். என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல்லில் வந்து எவ்ரி இயர் நாங்கள் என்ன பண்ணோம், இடி மார்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த இடி மார்ட் என்ன பண்ணுறதுன்னா, we give a lot of opportunities to the students to display the stalls. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டால் பண்ணுறாங்க, வேர் they can display their own அவங்களோட சொந்த கண்டுபிடிப்புகளில் அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணலாம். அதை சேல்ஸும் பண்ணலாம். சேல்ஸ் பண்ணுறதால என்ன ஆகுது, they get hands on experience in their business opportunities. இதுமாரி பண்ணுறதால என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் வந்து நீங்கள் கேட்குறதுக்கு இது வந்து 100% உதவும்னு நாங்கள் நம்புகிறோம். இது வந்து எவ்ரி இயர் நாங்கள் பண்ணிட்டு இருப்போம். இத்தனை சாதனைகள் 5 ஆண்டுகளில் இங்கே எஸ்ஏசிஎஸ்ல நீங்கள் நடத்தி காட்டியிருக்கீங்க. உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட்னா எதுன்னு சொல்வீங்க? எஸ்ஏசிஎஸ் இந்த 5 குறுகிய காலகட்டத்தில் இத்தனை அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் பேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் எதுன்னு சொல்லுவீங்க? செல்ஃப் பேட் இன் த சென்ஸ், இப்போ அச்சீவ்மெண்ட்ஸு நம்ம வந்து நான் நினச்ச சாதனைகள் நம்ம ஒன்றும் பண்ணல. பட் அச்சீவ்மெண்ட்ஸ்னு சில விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குற அச்சீவ்மெண்ட்ஸ் நான் வந்து ஒரு கப்புள் ஆஃப் திங்ஸ் சொல்லலாம். அதாவது நாங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து 11 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 5th இயர் என்டர் ஆகிறோம். இப்போ 2500+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நமக்கு.
நாங்கள் இந்த 5 இயர்ஸில் வந்து ஃபஸ்ட் இயர் 5 யூஜி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது எங்களோட ஸ்ட்ரென்த் வந்து 13 யூஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, 3 பிஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா வந்து எம்பிஏ ப்ரோக்ராம் எங்கள் சென்னை டிஸ்ட்ரிக்ட், சென்னை இந்த இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் 11-12 இயர்ஸ் கழிச்சு நாங்கள் தான் வந்து எம்பிஏ வந்து வித் ஏஐசிடி அப்ரூவல் நாங்கள் வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வித்தின் 1 இயர் வந்து நாங்கள் அந்த இன்டேக்கை டபுள் ஆக்கியிருக்கோம். ஓகே. இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு. அதை வந்து வித்தின் 4 இயர்ஸில் வந்து நாங்கள் வந்து 2F ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து எந்த ஒரு இன்ஸ்டியூஷனும் பண்ணதில்லை நான் நினைக்கிறேன். 2F ஸ்டேட்டஸ் வாங்கினதால நாங்கள் வந்து இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் கிராண்ட்ஸ், ரிசர்ச் பெர்ஸ்பெக்டிவ்க்கு நாங்கள் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அடுத்த 5 வருடங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்கள்ல, அப்படி என்ன டார்கெட் வச்சுருக்கீங்க? உங்களோட இலக்கு என்ன? அடுத்த வருஷம் NAAC அக்ரிடேஷன் டாப் கிரேட் வாங்கணும். ஓகே. அதுக்கு அப்ளை பண்ணிட்டோம். ஆஃப்டர் 5 இயர்ஸ் we are eligible for that. In another couple of years we have to become அதாவது அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் மெயின் வந்து ரிசர்ச் சென்டர்ஸ். இப்போ 13 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 5 இயர்ஸில் வந்து 20 ப்ரோக்ராம் கட்சி நாங்கள் வந்து இது ரிசர்ச் சென்டர் வாங்கணும். ரிசர்ச் சென்டர் தான் இந்த இனிமேல் வர ஃப்யூச்சர் ஸ்டடீஸ்க்கு எங்களுக்கு இதாகும். பிகாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா they are spending thousands of crores for granting lot of projects. இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வாங்கிறதுக்கு 2F ஸ்டேட்டஸ் நாங்கள் வாங்கிட்டோம். அடுத்தது ரிசர்ச் சென்டர் நாங்கள் வாங்கினா தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ரிசர்ச்சில் தான் நம்ம வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். NIF ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், தமிழ்நாடு தான் நம்பர் 1ல் இருக்குது. இப்போது நம்ம டாப்பில் இருக்க இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்ச் இல்லாமல் எதுவுமே வரல. ஸோ வந்து NIF ரேங்கிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரிசர்ச்சுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் தருதுன்னு சொல்லி, ஸோ அதுதான் எங்களோட அடுத்த இலக்கு. அடுத்த 5 வருஷம் இல்லை, அடுத்த 3 வருஷத்தில் இதை நான் அச்சீவ் பண்ணணும்னு பார்க்குறோம். பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இங்கே வராங்க அப்படின்னும் போது அவங்க போட்டி போடும்போது சில என்ன சொல்கிறது பின்னடைவுகள் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. அந்த பின்னடைவுகளை ஓவர் கம் பண்ணி அவங்க வந்து ஒரு சரிசமமான ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி தரணும்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள் இங்கே SICSல கிடைக்கப்பெறுது அந்த மாதிரி மாணவர்களுக்கு? அதுமாரி மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் தேவைப்படும் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து நாங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறோம். அதாவது ஸ்காலர்ஷிப் 2 வகையான ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஒன்று மெரிட் ஸ்காலர்ஷிப் இருக்குது, இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் இருக்குது. மெரிட் ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா 10% ஆஃப் சீட்ஸ் எவ்ரி பிரான்ச்சில் எவ்ரி கிளாஸில் நாங்கள் வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்து 1 இயருக்கு இல்லை, ஆல் 3 இயர்ஸ்க்கு இருக்குது. அந்த 3 இயர்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்டை ரெனியூ பண்ணணும். அதேமாரி ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப், ஸ்போர்ட்ஸ் நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க. அதை வந்து நம்ம காலேஜில் வந்து கிளாஸ் ரூம்ஸ் தவிர வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா மிகவும் அதிகமான நிலவில் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 12 to 14 கிரவுண்ட்ஸ் இருக்குது எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி மட்டுமே. ஸோ வந்து ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு மட்டும் இருந்தால் பத்தாது, அதாவது விளையாட்டுக்கு பசங்களும் தேவை. ஓகேங்களா? அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் 20 ஸ்டூடெண்ட்ஸ் பர் இயர் வந்து நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் அதாவது வந்து 50%லேருந்து 100% டியூஷன் ஃபீஸ் வேவரும் கொடுக்குறோம் ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும். ஒரு நியூ ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜென்சி அதை தாண்டியெல்லாம் போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த பசங்க கிட்ட வந்து நம்ம வந்து முன்ன இருக்கக்கூடிய தலைமுறையில் அதட்டி பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு சூழல். இப்போது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச் இங்கே தேவைப்படுது. அதை எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் இங்கே மாணவர்களுக்கு இங்கே SICSல கிடைக்குது? ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸ் அவங்க 2 பேர் பார்த்திங்கனாவே நீங்கள் வந்து யூ கேன் see the culture in which they work. ஸ்டூடெண்ட் டீச்சர் முன்னாடியெல்லாம் டீச்சர் பார்த்து வந்து ஸ்டூடெண்ட் பயப்படுவாங்க. அந்த காலமும் இப்போ இல்லை. டீச்சர் ஸ்டூடெண்ட் வந்து ஹாய் ஹலோ சொல்லிக்கிற ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. அதுமாரி இருந்தால் தான் அவங்களுக்கும் வந்து ஒரு ஃப்ரீனஸ் வரும். ஃப்ரீனஸ் இருந்தால் தான் ஃப்ரீடம் வரும். ஃப்ரீடம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் டிசிப்ளின் வரும். ஐ பிலீவ் பை கிவிங் ஃப்ரீடம், சுதந்திரம் கூட உங்களுக்கு டிசிப்ளின் தானாக வரும். அதை நாங்கள் வந்து ஐ பிலீவ் இன் தட். சார், இப்போது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முன்னெல்லாம் காலேஜுக்கு வருவோம், படிப்போம், அங்கே லேபில் போய் ஒர்க் பண்ணுவோம், மறுபடியும் வீட்டுக்கு போவோம் அப்படின்றது. இப்போ வந்து தொழில் சார்ந்த பயிற்சியும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மாணவர்களுக்கு இங்கே இந்த இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், ஒர்க் ஷாப்ஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் என்னென்ன வசதிகள் இங்கே SICSல ஏற்படுத்தி தரப்படுது? இன்டர்ன்ஷிப்ன்றது நம்ம காலேஜில் செகண்ட் இயர்லேருந்து எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இது வந்து கம்பல்சரின்னு சொன்னால் வந்து மிகையாகாது. ஓகே.
இது வந்து எல்லாரும் பண்ணியே ஆகணும். அதான் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம வந்து வெளியில் போய் பண்ணுறது ஒரு ரகம். இன்னொன்று வந்து நம்ம காலேஜ்லேயே வந்து வி ஹவ் கிரியேட்டட் லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு தே வாண்ட் டு கிரியேட் ஒன் ஆல்பம் அப்படின்றனா அது வந்து இன்டர்ன்ஷிப் நடக்குது. இதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் நாங்களே ஸ்பான்சர் பண்ணோம். அவங்க ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, நாங்கள் வந்து ப்ரப்போசல் பண்ணோம். 10 வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்து பண்ணோம். அதுக்கு ஒரு அபவுட் 10 lakhs பட்ஜெட் எடுத்துகிட்டு வந்தால் இமீடியட்டாக நாங்கள் சேங்ஷன் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மகிட்ட ஃபெசிலிட்டி மட்டும் இருந்தால் பத்தாது, அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றது நமக்கு தெரியணும், ஸ்டூடெண்ட்ஸும் கற்றுக் கொடுக்கணும். அதேமாரி இப்போ பார்த்தா மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ எஸ்பிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது. எஸ்பிஎஸ்எஸ்ன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதுக்கு வந்து வி கண்டக்ட் ஒர்க் ஷாப். வெளியிலேருந்து வி பிரிங் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் டு கண்டக்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு 2 day 3 day ஒர்க் ஷாப் ஒன்று பண்ணுறோம். இதுமாரி வந்து ஒர்க் ஷாப் பண்ணால் அடுத்தது வந்து ஒர்க் ஷாப் பண்ணவங்களும் அடுத்தது வந்து கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுவோம். அங்கே வந்து பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணோம். நம்ம காலேஜில் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இங்கே பண்ணுறது வேறு. வெளியிலையும் போய் வந்து இவங்க வந்து பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணோம். இதுமாரி இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், யூ கால் இட் இன்டர் டிசிப்ளின்ட்டு வேறு, இது வேறு. இது வந்து நீங்கள் பிகாம் ஸ்டூடெண்ட் தான் இதுக்கு தான் போய் நீங்கள் பேப்பர் பப்ளிஷ் பண்ணணுன்னு வந்து அவசியம் கிடையாது. யூ ஹேவ் டு லேர்ன் ஆல்ரெடி சம்திங் அபவுட் எவ்ரி திங். நீங்கள் வந்து எல்லாமே வந்து இது பண்ணணும். பேசிக்காக நாலேஜ் ஷேரிங் பண்ணணும். ஓகே. அதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம் நம்ம காலேஜில். பிளாட்ஃபார்ம் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ண முடியும். ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணால் தான் நீங்கள் ஸ்டூடெண்ட் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும். அதுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். சார், கல்வி கரியர் சார்ந்த நிறைய விஷயங்கள் மாணவர்களுக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. அதே நேரத்தில் மாணவர்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ரிக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸ், அதற்கான வசதிகள் எந்த அளவுக்கு காலேஜில் கேம்பஸில் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி நிறைய இன்டர் காலேஜ் ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்கும். அதுக்கு எந்தெந்த மாதிரியான வசதிகள் வாய்ப்புகள் இங்கே ஏற்படுத்தி தரப்படுது? நம்ம காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கணக்கெடுத்தால் மோர் தென் 350 ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். நான் சொல்கிற மாதிரி இடி மார்ட் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி இடி மார்ட் இஸ் ஒன் ஆஃப் தி ஈவெண்ட். இதுமாதிரி 350 ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம்னா அப்போ பாருங்கள், ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்து ஒர்க்கிங் டேயில் 4 ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்க, 4 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் எங்களுடைய இது. இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸே பண்ணுவாங்க. அவங்க டே மேனேஜ், டே அட்மினிஸ்டர், டே டெலிவர். ஓகே. இதுக்கு வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல் மட்டும் இல்லாமல் நம்ம காலேஜ் மட்டும் இல்லாமல் வெளி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணோம். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தேர் வெயிட்டிங் டு கம் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் அவர் ஸ்கூல், அவர் காலேஜ். சாரி. ஸோ 350 programs in a year is not a joke at all. Yes, and they like and do it. That is where the passion goes, right? இத்தனை கோர்சஸ், டெக்னாலஜி பேஸ்டு லேர்னிங், அந்த புதிய புதிய கற்றல் அனுபவங்கள், வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த இடத்துல கடைசியாக ஒரு இடத்துல வந்து முடியுதுன்னா அது வந்து பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ மாணவர்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் சரி, அதுக்கு சார்ந்த ட்ரைனிங்கும் சரி, அதுக்கு சார்ந்த அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதும் சரி, இதற்கான பணிகள் எந்த அளவில் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு? நீங்கள் சொல்கிற மாதிரி பிளேஸ்மெண்ட்டில் தான் டெஸ்டினேஷன். அதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் நாங்கள் எங்கள் காலேஜில் எப்படி பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வி ரன் அ சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். எவ்ரி இயர் ஆம்கேட் எக்ஸாம் வைக்கிறோம். அதில் அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெல்லாம் வீக்காக இருக்காங்க, எங்கெல்லாம் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்து இருக்குது அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணி அதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்டை குரூப் பண்ணுறோம். குரூப் பண்ணி அந்த குரூப் வைஸு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்போ ஃபஸ்ட் இயருக்கு வந்து இதுமாதிரி குரூப் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து ஃபஸ்ட் இயர் ரெண்டில் இன்னொரு ஆம்கேட் எக்ஸாம் வைக்கணும். அந்த எக்ஸாம் வச்சு மறுபடியும் அந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி மறுபடியும் குரூப் பண்ணி மறுபடியும் செகண்ட் இயருக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். இதுமாதிரி ட்ரெயின் பண்ணதால் அவங்க ஸ்ட்ரென்த் வந்து மேலும் ஸ்ட்ரென்த் ஆகிடுவாங்க. வீக்காக இருக்கிற இடம்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுமாரி இதில் நாங்கள் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்லேருந்து குவான்டிட்டேட்டிவ் அனாலிசிஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். நான் சொல்கிறது வந்து அப்பார்ட் ஃப்ரம் வேல்யூ ஆடட் கோர்சஸ். இது இல்லாமல் பூல் ஆஃப் கேம்பஸஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். பிகாஸ் நாங்கள் ஏற்கனவே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறதால we are almost 25-26 years old college. We have tie up with lot of companies which are
விச் வெஸ்டிங் அஸ் எவ்ரி இயர் தொடர்ந்து நம்ம காலேஜுக்கு வந்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு புல் ஆஃப் கேம்பஸஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாரி கம்பெனி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் பண்ணோம். ஒரு கம்பெனி வரும்போது அந்த கம்பெனியோட நீட் என்ன, அந்த கம்பெனியோட அந்த ரெக்குயர்மெண்ட் என்ன, அதை பேஸ் பண்ணி கம்பெனி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ இந்த காலத்தில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே கம்பெனி வராங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே கம்பெனி. அங்கேயும் 8 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, இங்கேயும் 8 லட்ச ரூபாய்க்கு ஸ்டூடெண்ட்ஸை பிக் பண்ணுறாங்க. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ விஷயம் பண்ணால் அந்த லாஸ்ட் அந்த பிளேஸ்மெண்ட்ன்றது போய் முடியுது. பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் அ 1 day ப்ரோக்ராம். Day 1லேருந்து அவன் ஸ்டார்ட் பண்ணால் தான் அவனோட Day 0 போய் பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். சமூகம் சார்ந்தும் ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். கல்வித்துறையில் இத்தனை ஆண்டுகள் எஸ்ஏ குழுமம் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ச்சையாகவே போய்கிட்டு இருக்கு தொடர்ந்து. இங்கே தமிழகம் தரப்பில் என்னென்ன நிலவரம் போயிட்டுருக்குன்னு அரசியல் ரீதியாகவும் சரி, சமூகம் ரீதியாகவும் சரி நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பர்சனலாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றத பொறுத்த வரைக்கும்? தேசிய கல்வி கொள்கைன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் ரீதியாக போகலாம், வேறு சர்ச்சை எந்த இதுவாக போனாலும் என்னுடைய சார்பு என்னன்னா we have to someday or other நம்ம அது அக்கஸ்டமாகி தான் ஆகணும். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்றது இது இந்தியா இஸ் கம்பீட்டிங் வித் அதர் கண்ட்ரீஸ். அந்த மாரி தான் நம்ம பார்க்கணும். நம்ம இந்த ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணித்தாங்க, நாங்கள் பண்ணல நீங்கள் பண்ணலன்றது என்றைக்குனாலும் அது பண்ணி தான் ஆகணும். அதுக்கு உண்டான வேலைகளும் நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே. பட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற 100% இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எங்களோட அஃபிலேட்டட் யூனிவர்சிட்டி பர்மிஷன் கொடுத்தா தான் நாங்கள் பண்ண முடியும். ஓகே. பட் அதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த கரிக்குலம் டிசைன், இந்த ஃபியூச்சரிஸ்ட் கரிக்குலம், நான் சொன்ன மாரி இந்த கோர்சஸ் இதெல்லாம் பண்ணும்போது நாங்கள் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், விச் இஸ் இன் சப்போர்ட் வித் NEP ஆக்சுவலி. ஓகே. ஸோ there's nothing wrong in சப்போர்ட்டிங் NEP. அது இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை எங்கள் அஃபிலேட்டட் யூனிவர்சிட்டி அவங்க நாட் கொடுத்தாரோ நாங்கள் பண்ண முடியும். பட் அதுக்கு உண்டான வேலைகள் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சார், அப்படி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அப்படின்ற பட்சத்தில் we have to adapt பண்ணுறது ஒரு ஆப்ஷன் இல்லைன்ற மாதிரி. நோ ஆப்ஷன். ஓகே. someday or other we have to do it. ஓகே. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. இறுதியான ஒரு கேள்வி சார், இங்கே வெளியில இருந்து பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் சரி, SACS தரப்புலேருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன, அவங்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி என்ன? டெவலப் பேஷன் ஃபார் யுவர் ஸ்டடீஸ். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு டெவலப் அ விஷன் ஃபார் யுவர் ஸ்டடீஸ். என்ன நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு குறிக்கோள் வைங்க. அதுக்கடுத்தது அதுக்கு உண்டான மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு டெவலப் அ பேஷன் ஃபார் யுவர் ஸ்டடீஸ். பிகாஸ் இப்போ பேஷன் இல்லைன்னா நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் என்ன படித்தாலும் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். இஃப் யூ டெவலப் பேஷன், நீங்கள் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேர் இஸ் நோ டிசிப்ளின் ப்ராப்ளம், தேர் இஸ் நோ அதர் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் லைக் அதர் பிளேசஸ். நீங்கள் இங்கே படிப்பு மட்டுமே குறிக்கோள் அப்படின்னு நீங்கள் நினைக்காம படிப்பு சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் நம்பர் 1 திகழ்வது உங்களுடைய கல்லூரி. அதாவது தைரியமாக நம்ம காலேஜில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்க்கலாம். தேங்க்யூ சார், மிக்க நன்றி. எங்களோட இவ்வளோ நேரம் இணைஞ்சு என்னோட நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ. மகிழ்ச்சி.